ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வாழ்த்து. இந்த தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் நம்மளுக்கு வாழியவே வாழியவேன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ வாழியவே வாழியவேன்னு வந்தாலே தமிழ் மொழி வாழ்த்து. அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேவா? வாழியவேன்னு வந்தாலே தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார். இதனுடைய பொருள் வந்து பார்த்தோம்னா நிரந்தரம். ஸோ நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையும் நிரந்தரமாக இருக்கும். ஸோ காலம் முழுமைக்கும் நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்புனா ஏதோ ஒரு பொருள் வைக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ அது வந்து நிலப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைப்புனா ஏதோ ஒரு பொருள் வைக்கக்கூடிய இடம், அது நிலப்பகுதி. அடுத்து சூழ்களி. சூழ் அப்படிங்கிறதே வந்து சூழ்ந்துள்ள. ஸோ களி உலகம் அப்படின்னாலே இருள் அப்படின்னு தான் வரும், அப்படி தானே? ஸோ சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளம் மிக்க மொழி. வண்ணா வளம் மிக்க. ஸோ வன்மொழி வளம் மிக்க மொழி. இசை புகழ். இசைனா புகழ். இசை பாடுறவங்களுக்கு வந்து புகழ் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இசைனா புகழ். தொல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம துன்பம், ரொம்ப தொல்லை பண்ணுறா, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ துன்பமாக இருக்குது அப்படின்போம். அது மாதிரி தொல்லை அப்படிங்கிறதுக்கு பழமை அப்படிங்கிற பேர் வரும். தொல்லை பழமை துன்பம். ஓகேவா? அப்புறமா பாரதியார் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பாரதியாரோட நூல்வெளி. இப்போ பாரதியார் வந்து நிறைய ஆற்றல் கொண்டவர், அதாவது அவர் பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் வந்து கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். அவருக்கு இருக்கக்கூடிய பன்முக ஆற்றல் என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். ஸோ மொத்தம் 5 இருக்குது. அப்புறமா இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சி. சுப்பிரமணி பாரதியார். சி. சுப்பிரமணி பாரதியார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். அப்புறமா இவர் வந்து இதழ்களையும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. விஜயா இந்தியா விஜயா அப்படிங்கிற 2 இதழ்களையும் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த 2 இதழ்களுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போருக்கு வித்திட்டுருக்கு. அவர் நடத்திட்டு வந்த இந்த இதழ்கள் வந்து விடுதலை போருக்கும் வித்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து கவிதை மட்டும் இல்லாமல் உரைநடைகளும், வசன கவிதைகள், சீட்டு கவிகள் எழுதியிருக்கிறாரு. அதில் நம்மளுக்கு ஒரு 2 உரைநடை கொடுத்துருக்குறாங்க. சந்திரிகையின் கதை தராசு. அவர் வந்து கவிதை எழுதுறது மட்டும் இல்லாமல் உரைநடை நூல்களையும், வசன கவிகளையும், சீட்டு கவிகளையும் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின 2 உரைநடை நூல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சந்திரிகையின் கதை தராசு. ஸோ இவர் நடத்திட்டு வந்த இதழ்களுடைய பெயர் இந்தியா விஜயா. அப்புறமா அவர் எழுதின உரைநடையுடைய பெயர் வந்து சந்திரிகையின் கதை தராசு. அடுத்தது இவரை வந்து பாரதிதாசன் வந்து ஒரு சில பெயர்கள்னால அவர் வந்து புகழ்ந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பாரதியார் ஒரு சில பெயர்கள்னால புகழ்ந்திருக்கிறார். அந்த பெயர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அரவன், மரம் பாட வந்த மறவன். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அரவன், மரம் பாட வந்த மறவன். ஓகேவா? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அரவன், மரம் பாட வந்த மறவன். ஸோ இவர் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற அந்த கவிதைகளில் வந்து அந்த தொகுப்பில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து இந்த தலைப்பில் நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த பாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும், நந்தா விளக்கணைய நாயகியே. ஸோ இந்த முதல் 2 லைனை நல்லாவே ஞாபகம் வச்சுக்குவோம். செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும், நந்தா விளக்கணைய நாயகியே. து. அரங்கன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த பாடல் யார் எழுதியிருக்காருன்னா து. அரங்கன். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஸோ மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க? நிலப்பகுதிக்கு என்ன வரும்? வைப்பு. என்றென்றும், என்று ப்ளஸ் என்றென்றும் அப்படிங்கிறத என்று ப்ளஸ் என்றும். அப்புறம் வானம் அளந்து அப்படிங்கிறத வானம் ப்ளஸ் அளந்தது, வானம் அளந்தது அப்படிங்கிறத வானம் ப்ளஸ் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அறிந்ததனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த. நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழி மரபு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த செயல் வந்து தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் எழுதினது.
இப்போ பார்க்க போகிறது தமிழ் மொழி மரபு. இது வந்து தொல்காப்பியர் எழுதுனது. ஓகேவா, தமிழ் மொழி மரபு எழுதுனது தொல்காப்பியர். இப்போது நம்ம வாழ்க்கை வந்து ஒழுங்கான முறையில் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். சரி, ஒழுங்குமுறைன்னு ஒன்று இருக்கணும். ஸோ நம்ம வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம். அதே மாதிரி மொழிக்கும் வந்து ஒழுங்குமுறைன்னு இருக்குது. அதை தான் மரபுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறையை வந்து ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அதே மொழிக்குரிய ஒழுங்குமுறையை வந்து மரபுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் வந்து கூறுது. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். ஓகேவா, அந்த தொல்காப்பியத்தை எழுதியவர் வந்து தொல்காப்பியர். இப்போ இதனுடைய செய்யுளும் இதனுடைய சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, விசும்பு வானம், விசும்பு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரொம்ப பெரிய வானம். ஓகேவா, விசும்பு வானம். மயக்கம் கலவை, மயக்கம் ஆயிட்டானா என்னமோ கலந்து கொடுத்துட்டா. ஸோ மயக்கம் கலவை. இருத்திணைனா தெரிஞ்சது தான் உயர்திணை அக்ரிணை. வளா அமை அப்படிங்கிறது வந்து தவறாமை. ரெண்டுலேயுமே லாஸ்ட்டில் மை முடிஞ்சிருக்கு. வளா அமை தவறாமை. ஓகேவா, ஐம்பால்னா நம்மளுக்கு தெரிஞ்சதான் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அடுத்து மரபுனா வழக்கம். மரபுனா காலங்காலமாக உள்ள மரபை மாற்றாதீங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ காலங்காலமாக உள்ள வழக்கத்தை மாற்றாதீங்கன்னு. அதான் மரபுனா வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். திரிதல் அப்படின்னா ஒரு நியூஸை வந்து திருச்சி சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதாவது ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறாங்க. அது சொன்ன ஒரு விஷயம் ஒரு இதாக இருக்கும், ஆனால் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. செய்யுள்னா பாட்டு. தலா அல் அப்படிங்கிறது தழுவுதல். இதில் பாருங்கள், வள அமையில் வந்து மை வந்திருக்கு, தவறாமை. அதே மாதிரி தலா அல்ல லாஸ்ட்டில் இல்லு முடிஞ்சிருக்கு. ஸோ தழுவுதல். இப்படி கூட கொஞ்சம் நம்ம இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். வள அமைனா தவறாமை, தலா அல் அப்படிங்கிறது வந்து தழுவுதல் இல்லைனா பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிலம் நீர். இந்த உலகத்தை நிலம் நீர் தீ காற்று வானம் அப்படிங்கிற 5 கலந்த கலவையாகும் சொல்கிறாங்க. இந்த உலகம் நம்மளுக்கு தெரிஞ்சதான். இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஒன்வேர்டு தான். நிலம் நீர் தீ காற்று வானம். இந்த 5 கலந்த ஒரு கலவை தான் இந்த உலகம். அப்புறம் உலகத்து பொருட்களை, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை 2 விதமாக பகுக்கிறாங்க. தமிழ் மொழி மரபுப்படி 2 இதாக பகுக்கிறாங்க. ஒன்று வந்து இருதிணை, இன்னொன்று ஐம்பால். ஒன்று இருதிணை, இன்னொன்று ஐம்பால். இந்த உலகத்து பொருட்களை, ஓகேவா, இந்த உலகத்து பொருட்களை 2 விதமாக பகுத்து சொல்கிறாங்க. அது வந்து இருதிணை ஐம்பால். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சொல்லும் பொருளில் பார்த்துருப்போம். வளாமையும் தலா அல்லையும் பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா அந்த தொணக்காலுக்கு பக்கத்தில் ஒரு குறில் எழுத்து வந்திருக்கு. இதில் வந்திருக்கு. ரெண்டுலேயுமே ஆங்கிற சொல் வந்திருக்கு. இப்போ இது ஏன் வந்து நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு குறில் எழுத்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த லாவை வந்து நீட்டி ஒழிக்கணும். அதனுடைய மாத்திரையிலிருந்து நீட்டி ஒழிக்கிறதுக்காக, நீண்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்காக தான் வந்து அதில் பக்கத்தில் குறில் எழுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து எத்தனை மாத்திரை வரும்னா 3 மாத்திரை. இந்த லாக்கு 2 மாத்திரையும் இந்த ஆக்கு 1 மாத்திரையும் சேர்த்து மொத்தம் 3 மாத்திரை வரும். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து உயிரிழப்படைன்னு சொல்லுவாங்க. நீட்டி ஒரு உயிரெழுத்து வந்து நீட்டி ஒழிக்கிறது தான் வந்து உயிரிழப்படை. ஸோ இதில் உயிரிழப்படை வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது நூல்வெளின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நான் சொன்னது தான். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் வந்து நம்மளுக்கு தமிழில் கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ரொம்ப மிக பழமையான ஒரு இலக்கண நூல். ஓகேவா, அப்புறமா இந்த நூலை வந்து 3 அதிகாரங்களாக பிரிக்காங்க. இந்த தொல்காப்பியத்தை 3 அதிகாரங்களாக பிரிக்காங்க. எழுத்து, சொல், பொருள். ஓகேவா, நம்மளுக்கு திருக்குறளில் தான் வந்துட்டு அதிகாரங்களாக பிரிச்சிருப்பாங்க. பட் இங்கே தொல்காப்பியத்துலேயும் அந்த நூல்களை வந்து 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள். ஓகேவா, இந்த 3 அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுத்துக்கு 9 இயல், சொல்லுக்கு 9 இயல், பொருளுக்கு 9 இயல் அப்படிங்கிறது படி ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே 9 இயல் இருக்குது. அதில் நம்மளுக்கு இங்கே பாடலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பொருள் அதிகாரத்தில் உள்ள மரபியல் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதாவது அதிகாரத்துக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு இயலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமா. ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்னு சொல்லியிருக்கோம். அந்த 9 இயலில் ஒரு இயலான மரபியல் அப்படிங்கிறதுலேருந்து 3 நூல்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுலேருந்து எடுத்திருக்காங்க. பொருள் அதிகாரத்தில் மரபியல் அப்படிங்கிற இயல்ல இருந்து 3 நூல்பால்கள் எடுத்திருக்காங்க. 91, 92, 93. ஓகேவா, சரி. இப்போ வந்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இங்கே வந்து சில விலங்குகள் பெயர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய இளமை பெயர்னா அது
சின்னதாக இருக்கும்போது பிறக்கும்போது அந்த பிறக்கும்போது சொல்லுவோம்ல குட்டி கன்று அந்த மாதிரி அந்த இளமை பெயர் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த விலங்கோடைய ஒளி அது எப்படி ஒளி எழுப்பும் அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. புலியை வந்து பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புலி பராண்டிரும். ஸோ புலி பராண்டிரும் பரல். சிங்கம் வந்து குருளைன்னு சொல்லுவாங்க. சிங்கம் வந்து அது வந்து ஒரு காட்டுக்கே வந்து ராஜா அப்படின்பாங்க, அப்படி தானே. ஸோ சிங்கம் வந்து குருளை. அடுத்தது யானை வந்து கன்று. நம்ம வந்து பசுக்கு கன்றுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது எனக்கே புதுசு. யானைங்கிறதுக்கு கன்றுன்னு தான் சொல்லுவாங்க. நானே இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யானைனா கன்று, பசுவும் கன்று தான். ஓகேவா. புலி வந்து பரல், சிங்கம் குருளை, யானையும் பசுவும் வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி அது நம்மளுக்கு தெரியும், ரைமிங்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடு குட்டி. இப்போ புலி வந்து பரல்னு சொல்கிறாங்களா, அது வந்து எப்படி ஒலி எழுப்பும்னா உருமும். புலி வந்து உருமும். சரியா. சிங்கம் வந்து குருளைன்னு சொல்கிறாங்க. சிங்கத்தினுடைய ஒளி வந்து முழங்கும். சரியா. சிங்கத்தினுடைய ஒளி முழங்கும். காட்டுக்கே ராஜா. ஸோ அது முழங்கும் போது காடே வந்து அதிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா, அது முழங்கும் போது அது வந்து அதிரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை வந்து கன்றுன்னு சொல்லுவோம். யானை வந்து பிளிரும். நம்மளுக்கே தெரியும் யானை வந்து பிளிரும். பசு வந்து கதரும், ஆடு கத்தும். சரியா. ஆடு கத்துதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பசு கதரும், பசு வந்து கதரும், ஆடு வந்து கத்தும். ஓகேவா. பசு கதரும், ஆடு கத்தும். அடுத்தது பறவைகள் வந்து டேஸில் பறந்து செல்கின்றன. பறவைகள்லாம் எங்கே பறக்கும்? வானத்தில். ஸோ அதுக்கு வந்து பொருள் வந்து விசும்புக்கு தான் பொருள் வந்து வானம். ஸோ விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. ஓகேவா. இருதிணை 2 + திணை. ஸோ உயர்திணை அக்ரிணை. ஸோ 2 திணை. ஐம்பால் 5 + பால். ஐம்பால் தெரியும்ல, ஆண்பால் பெண்பால் பலர்பால் உண்டன்பால் பலவின் பால். ஓகேவா. ஐம்பால். ஸோ இவ்வளோதான் இந்த தமிழ் மொழி மரபு வந்து இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உரைநடை பார்க்க போகிறோம். தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ ஓவிய எழுத்து அப்படின்னா என்னென்னா, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. அதாவது நம்ம இப்போ வந்து பேசுகிறோம் இல்லைனா எழுதுகிறோம் அப்படி தானே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஓவியத்தின் மூலமாகவும் சொல்லலை, எழுத்து மூலமாகவும் சொல்லலை. ஓவியம் அதாவது படம் வரைஞ்சி காட்டி தான் வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா. அதுதான் ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பேசி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற நம்மளோட கருத்தை வந்து தெரிவிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, ஓவிய எழுத்து, ஓவியத்தை இந்த மாதிரி படம் வரைஞ்சி தான் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கடுத்த நிலை வந்து ஒளி எழுப்பி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, ஒருத்தர் என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை வந்து ஒளி எழுப்புவதன் மூலமாக அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்குள் உள்ளாக்கி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து அச்சுக்கலைன்னு சொல்லி ஒன்று தோன்றியிருக்கு. ஓகேவா. இந்த அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்து இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது. இப்போ நம்ம பேசுகிறோமா, இந்த நிலைமை வந்து எப்போ வந்திருக்குன்னா, அச்சுக்கலை தோன்றியதுக்கு அப்புறமா தான் தமிழ் எழுத்து வந்து இப்போ இருக்கிற தற்போதைய நிலையை வந்து அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். தற்போது அதாவது தமிழ் எழுத்து வந்து இப்பொழுது உள்ள நிலையை அடைகிறதுக்கு எது வந்து பயன்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ அச்சுக்கலை. ஓகேவா. அச்சுக்கலை கொடுக்கலாம், ஓவிய கலைன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்கலாம். அச்சுக்கலை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கல்வெட்டில் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. அப்படின்னா கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷ. ஓகேவா. ஷ அப்படிங்கிற வடமொழி எழுத்தே இருக்காது அதில். ஷ அப்படிங்கிற எழுத்தே வந்து அந்த வடமொழி சொல்லே வந்து கல்வெட்டில் இருக்காது. அதே மாதிரி மெய் எழுத்தை குறிக்கிறதுக்கு புள்ளி வைக்கணும். இப்போ இக்குன்னு எடுத்துட்டோம்னா மேலே ஒரு புள்ளி வைக்கணும், இப்புன்னு எடுத்துட்டாலும் மேலே ஒரு புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி மெய் எழுத்தை வந்து குறிப்பிடுறதுக்குன்னு சொல்லி புள்ளி வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புள்ளிக்கு நம்ம வச்சு அடிக்கும்போது அந்த கல்வெட்டோ இல்லைன்னா பாறையோ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கல்வெட்டில் புள்ளி வச்ச எழுத்தை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்தை குறிக்கிறதுக்கு மேலே புள்ளி வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இருக்காது. ஸோ 3 சொல்லியிருக்காங்க. ஷ அப்படிங்கிறதுக்கு வடமொழி சொல் இருக்காது. மெய்யெழுத்தை குறிப்பிடுறதுக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க. எகரம் ஒகர
வந்து குறில் நெடில் வேறுபாடு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவங்களை கோவிலில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. ஸோ தமிழ் எழுத்துடைய பழைய வரி வடிவம் வந்து இப்போ நம்ம கோயில்களில் கல்வெட்டு கருங்கல் செப்பேடுகள்லாம் இருக்கும்ல, அதுலலாம் வந்து பழைய காலத்து வரி வடிவங்கள் வந்து இருக்குது. நிறைய அந்த வரி வடிவம் வந்து நம்மளுக்கே புரியாத மாதிரிலாம் நிறைய இருக்கும், அப்படி தானே. ஸோ அது வந்து கருங்கல் சுவர்லையும் செப்பேடுகள்லையும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. அதாவது கல்வெட்டுகள் வந்து எந்த காலத்திலேருந்து கிடைக்குது, அதாவது எந்த காலத்திலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. அது 3, இது 7. ஓகேவா. அது கிமு, இது கிபி. கல்வெட்டுகள் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. அடுத்தது அந்த கல்வெட்டு செப்பேடுகள் இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய வரி வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்தும் தமிழெழுத்து அப்படிங்கிற 2 வகையாக நம்ம வந்து இருக்கிறத பார்க்கலாம். அதாவது செப்பேடுகள்லையும் கல்வெட்டுகள்லையும் வட்டெழுத்து தமிழெழுத்துன்னு சொல்லி 2 வகையான எழுத்துக்களை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய எழுத்து தமிழ் எழுத்தாகும். அதாவது நம்ம வந்து இப்போ இந்த ஏக்கு வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இப்படி போடுறோமா அப்படி இல்லாமல் சும்மா இப்படி ரவுண்டாகவே இருக்கும். ஓகேவா. ஒரு நேர்கோடு அப்படி எதுவுமே இருக்காமல் எல்லாமே வளைந்த கோடுகளாகவே இருக்கும். ஸோ அதை தான் வட்டெழுத்துன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பழைய தமிழ் எழுத்து. ஓகேவா. தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்து. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல இந்த எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்து. அதே இந்த மாதிரி இல்லாமல் வளைஞ்சு மொட்டையாக எழுதுறோம். இப்போ உள்ள காலத்தில் அதை வந்து மொட்டையாக எழுதுற அப்படின்போம், அப்படி தானே. ஸோ அந்த எழுத்துக்களை வந்து வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. ஸோ சேர மண்டலம் பாண்டிய மண்டலத்தில் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாசனங்கள்னால் அந்த கல்வெட்டு செப்பேடுகளில் வந்து என்ன இருக்குன்னா வட்டெழுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த மண்டலம்? சேர மண்டலம் பாண்டிய மண்டலம். ஓகேவா. எந்த நூற்றாண்டு? 8 to 11. எந்த எழுத்து? வட்டெழுத்து. ஓகேவா. அதே மாதிரி முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டு. அந்த 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ராஜராஜ சோழன் தான் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி நடந்தது. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா இந்த எழுத்துக்கள். ஓகேவா. இதுதான் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. யாரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா தமிழ் எழுத்து யூஸ் ஆகுது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. அடுத்தது கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு நூலில் கூட சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படிங்கிற ஒரு தொடர்லையும் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சிலப்பதிகாரத்தில் கடைச்சங்க காலத்தில் பயன்படுத்திய தமிழ் எழுத்து வந்து கண்ணெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிலப்பதிகாரத்தில் அதுக்கு ஒரு சான்றாக சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி. ஓகேவா. வரி வடிவ வளர்ச்சி எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருளின் தன்மையும் அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாகவே அமைகின்றன. அதாவது எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படுதில்ல, அது எழுதப்படக்கூடிய பொருளினுடைய தன்மையையும் அதனுடைய அழகுணர்ச்சி போன்றவற்றையும் காரணங்களாக அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய மாற்றங்கள் வந்து அந்த எழுத்தை வந்து நம்ம அதனுடைய தன்மை மாறும் போதும் அதனுடைய அழகை வந்து நம்ம மாற்றும் போதும் தான் அந்த எழுத்து வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றை எழுதினர். முன்னாடி காலத்தில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லேட்டு இப்போ வந்து ஸ்லேட்டுமே வந்து இல்லாமல் போயிட்டு இப்போ பேப்பரு அப்புறம் ஸ்லேட்டுக்கு பதிலாக வேறு போர்டு மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம படித்த காலத்தில் இருந்த ஸ்லேட்டு கூட இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய குழந்தைகள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறிட்டே இருந்திருக்கு. பழங்காலத்தில் கற்பாறைகளையும் செப்பேடுகளையும் ஓலைகளையும் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது தமிழ் மொழியை எழுதுறதுக்கு 2 வகை பயன்படுத்தினாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் என்னெல்லாம், தமிழ் எழுத்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்லி 2 எழுத்துக்கள் இருந்தது. அந்த 2 எழுத்தையுமே ஒரே கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு, கலந்து எழுதியிருக்காங்க. தமிழ் எழுத்தும் எழுதியிருக்காங்க, வட்டெழுத்தும் எழுதியிருக்காங்க. 2 எழுத்து கலந்து எழுதியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா அரிச்சலூர் கல்வெட்டில் தான் இதுக்கான சான்றிதழ் இருக்குது. ஓகேவா. 2 வகையான எழுத்துக்களுமே ஒரு கல்வெட்டில் இருக்குது. அது எந்த கல்வெட்டுனா அரிச்சலூர் கல்வெட்டு. ஓகேவா. அரிச்சலூர் கல்வெட்டு.
அதுக்கப்புறமா பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. இப்போ பாறைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை செதுக்கும் போது வந்து வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது இப்படி வளைச்சு கொண்டு வர முடியாது, அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஆனால் அதே இது ஓலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நேர்கோடை பயன்படுத்த முடியாது, புள்ளிகளையும் பயன்படுத்த முடியாது ஓலைகளில். ஓகேவா? ஸோ பாறைகளை செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓலையில் நேர்கோடுகளையும் புள்ளியையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. பாறைகளில் நேர்கோடு பயன்படுத்தியிருப்பாங்க, ஏன்னா வளைகோடு பயன்படுத்த கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓலையில் வந்து நேர்கோடும் புள்ளியும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா நேர்கோடு பயன்படுத்தும் போது ஓலை வந்து கிளியலாம், புள்ளி வைக்கும் போதும் ஓலை கிளியலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக வளைகோடுகளை பயன்படுத்தியிருப்பாங்க ஓலையில். ஓகேவா? சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதிகளில் குறுக்கு கோடு இடப்பட்டது. சில எழுத்துக்களை வந்து நம்ம கொஞ்சம் அழகாக எழுதுறதுக்காக மேலே வந்து குறுக்கு கோடு இட்டிருப்பாங்க, பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்து விட்டன. இப்போ நம்ம எழுதுறோம்ல குறுக்கு கோடு போட்டு, ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் அழகுக்காக, எழுத்தோடைய அழகுக்காக அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்தது. அதாவது எகர ஒகரத்தில் வந்து குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு அந்த எழுத்துக்கு மேலே வந்து புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து எந்த காலத்துலேருந்து வந்திருக்குன்னா தொல்காப்பியர் காலம் முதல் இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எது அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிறது குறிலா, ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறதுக்கு மேலே புள்ளி வைப்பாங்க. இதே சாதாரணமாக ஏன்னு போட்டால் அது நெடில். ஏ போட்டு மேலே புள்ளி வச்சா அது குறில், ஏ போட்டு மேலே எதுவுமே வைக்கலை, புள்ளி எதுவுமே வைக்கலைன்னா அது வந்து குறில் ஏ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அகர வரிசையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அகர வரிசைனா கேனா கேக்கு பக்கத்தில் புள்ளி வைப்பாங்க, அப்போ வந்து கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது கா, தேக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா தா. ஸோ அகர வரிசையை நம்மளை உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு அடுத்து வந்து ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அதாவது அகர வரிசையில் கேக்கா கே தே பே அதுக்கெல்லாம் பக்கத்தில் புள்ளி வச்சாங்கன்னா அதுதான் நெடில குறிக்கிறதுக்கான சொல். இப்போ வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்குது, அந்த உயிரெழுத்தில் ஏக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது சாதாரணமான ஏ, குறில் ஏ. ஓகேவா? ஆனால் அதே சாதாரணமாக வெறும் ஏ மட்டும் போடுறாங்க அப்படின்னா நெடிலேவா அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதே இது அகர வரிசை கே ப த இதுக்கெல்லாம் பக்கத்தில் புள்ளி வச்சாங்கன்னா அதுதான் நெடில், கா தா பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஐகார எழுத்தை குறிப்பிடுறதுக்கு எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அதாவது கை தை பைலாம் இருக்குல்ல, இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நேவே வந்து வட்டெழுத்தில் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதியிருப்போம். ஓகேவா? நேர்கோடிட்டு எழுத மாட்டோம், அதுதான் வந்து கையாக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அதை கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா அது வந்து கை. அதே மாதிரி எகர வரிசையில் குறில் எழுத்துக்கு அப்புறமா இப்போ கேக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா அது கை. இப்போ இதுவே வந்து கவ். ஓகேவா? கவ் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேக்கு பின்னாடி 2 எழுத்து ஒகர வரிசையில், கவுங்கிறது ஒகர வரிசை தானே. ஸோ அந்த ஒகர வரிசையை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, எகர வரிசையான கேக்கு முன்னாடி 2 புள்ளி வைக்கிறாங்க. அதாவது குறில் கே. ஓகேவா? நெடில் கே இல்லை, குறில் கே, ஒத்த கொம்பு போட்டு கே போடுற அந்த குறிலுக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா அது கவ். தவுக்கு வந்து தேக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா தவ். ஓகேவா? ஒகர வரிசையை இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மகர வரிசை மே போடுறதுக்கு வந்து அதை வந்து வளைச்சு கொண்டு வரணும் அப்படி தானே. அந்த மகர வரிசைக்கு பகர வரிசைக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது மே. அதாவது பேக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது மே. ஓகேவா? இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேனு போடாமல் பேக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அதுதான் மே அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதுமாதிரி குற்றியலுகரம் குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு அதுக்கு மேலே புள்ளியும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புள்ளிகளும் எழுத்துக்களும் இல்லை, எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு மேலே புள்ளி வைக்கிற வழக்கம் தொல்காப்பியர் காலத்துலேருந்து இருந்திருக்கு. ஓகேவா? அதே இது இப்போ குறில் ஏ வந்து நம்ம குறிப்பிடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. அதுவே மேலே புள்ளி வைக்காமல் வந்தால் அதுதான் நெடில் ஏ. ஓகேவா? அப்புறம் அகர வரிசையில் நெடில் வரும்ல, கா தா பா, அதை குறிப்பிடுறதுக்கு கேக்கு பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க. கேக்கு வலது சைடு. ஓகேவா? கேக்கு அடுத்தாப்பில் புள்ளி வச்சுருக்காங்க. கேக்கு முன்னாடி இல்லை, கேக்கு அப்புறமா. தேக்கு அப்புறமா புள்ளி வச்சாங்கன்னா அதுதான் தா.
ஓகேவா. அதுக்கப்புறமா ஐகார எழுத்தை குறிப்பிடுறதுக்கு 2 புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ கேவுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அது கை, டேக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அது தை. ஓகேவா. அதே மாதிரி எகர வரிசையில் ஔகார வரிசையை வந்து குறிப்பிடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எகர வரிசைக்கு பின்னாடி 2 புள்ளி வைக்கிறாங்க. அதாவது கேக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சா கவ், தேக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சா அது தவ். ஓகேவா. அதே மாதிரி மகர எழுத்தை வந்து குறிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகர எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. அதாவது பேக்கு மேலே புள்ளி வச்சா அது மே. ஓகேவா. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி குற்றியலுகரத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கும் புள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது நம்மளோட வழக்கத்தில் இல்லை. ஓகேவா. அதை பின்னாடி நம்ம படிக்கலாம். இப்போ உருவ மாற்றம். ஓகேவா. உருவ மாற்றம்னா இப்போ முன்னாடி சொன்னோம்ல கை அப்படிங்கிறதுக்கு கேக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்க, அதுக்கப்புறமா கேக்கு பின்னாடி 1 புள்ளி வச்சாங்கன்னா அது கா அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவ மாற்றம் பண்ணியிருக்காங்க. புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இணைக்கொம்பு, அதுக்கப்புறம் துணைக்கால் அதெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெடில குறிக்கிறதுக்கு நம்ம ஒற்றை புள்ளி வைப்போமா, கேக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது கா அப்படின்ட்டு. அந்த புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கேக்கு அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு துணைக்கால் போட்டிருக்காங்க. போடுறது மூலமாக நம்ம காணி இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ நம்ம எழுதுகிறோமா இந்த மாதிரி உருவ மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐகார குறுக்கத்தை இது பண்ணுறதுக்கு கேக்கு முன்னாடி 2 புள்ளி வைப்பாங்களா, அதுக்கு பதிலாக இணைக்கொம்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இணைக்கொம்புனா அந்த கைக்கெல்லாம் போடுவோம்ல அந்த இணைக்கொம்பு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஔகார மெய்யெழுத்தை பயன்படுத்துகிற கொம்புக்கால், அந்த கவுக்கு வந்து கேக்கு பக்கத்தில் லே மாதிரி ஒன்று போடுறோமா அதை வந்து கொம்புக்கால்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதை வந்து கொம்புக்கால்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த எகர வரிசைக்கு அப்புறமா 2 புள்ளி வச்சதை லே மாதிரி போட்டு கொம்புக்கள்னு சொல்கிறாங்க. அதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குற்றியலுகரம் இந்த இதை வந்து இப்போ வழக்கத்திலே இல்லை. முன்னாடி வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு புள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் வந்து அது வந்து வழக்கத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்கொழிந்து விட்டது. ஓகேவா. அடுத்தது எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. நம்ம எதுக்காக எழுத்து சீர்திருத்தம் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓகேவா. ஓலைச்சுவடிலையும் கல்வெட்டுகளையும் புள்ளி பெறக்கூடிய எழுத்துக்களை எழுதுறது மூலமாக அது வந்து சிதைந்து விடுது. அதனால் புள்ளி இடாமல் எழுதியிருக்காங்க. ஓலை சுவடியில் நிறுத்தற்குறிக்கு பதிலாக குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. அதாவது ஒரு பேராவுக்கும் அடுத்த பேராவுக்கும் அந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பத்தி பிரிக்கிறதும் பிரிக்க மாட்டாங்க, அதே மாதிரி புள்ளியும் வைக்க மாட்டாங்க, நிறுத்தற்குறியும் இட மாட்டாங்க ஓலையில். ஓகேவா. அதனால தான் வந்து எழுத்தில் ஒரு திருத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டவர் வீரமாமுனிவர். இதே மாதிரி பின்னாடி ஒருத்தர் வந்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. தந்தை பெரியார். அவர் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாருங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே மேலே நம்ம பார்த்தோமா இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது யாருன்னா வீரமாமுனிவர். ஓகேவா. வீரமாமுனிவர், தந்தை பெரியார் 2 பேருமே சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. வீரமாமுனிவர் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். வீரமாமுனிவர் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா ஏக்கு மேலே புள்ளி வச்சா அது குறில்னு சொன்னோமா, ஏன்னு எழுதணும்னா நெடில்னு சொன்னோமா. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம எழுதக்கூடிய இந்த நெடில் குறில் ஓ, நெடில் ஓ, சுழிக்கிறது, ஓக்கு வந்து சுழிக்கிறது, இது எல்லாத்தையுமே வீரமாமுனிவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. அந்த புள்ளி வச்சதை எடுத்துட்டு நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்திருப்பார். அடுத்தது பெரியார் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் வந்து கொண்டு வந்த சீர்திருத்தம் வந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது என்னென்னா நா, ரா, லா அதெல்லாம் வந்து வேறு மாதிரி எழுதுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை வந்து தொணக்கால் போட்டு, தொணக்கால்னால் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, துணைக்கால் தான். ஓகேவா. துணைக்கால் போட்டு எழுதுறதுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகேவா. அதே மாதிரி நை, லை, நை அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுழிச்சி அப்படியே கொண்டு வந்து நேரோட ஜாயின் பண்ணுவாங்க. அதையும் வந்து நைக்கு பதிலாக முன்னாடி ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா இணைக்கொம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இணைக்கொம்பு மாதிரி பயன்படுத்துறது யார், பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம் தான். ஓகேவா. இதில் கொடுத்துருப்பாங்க இந்த இருக்குல்ல, இது வந்து நா, இது நை, இது நோ. ஸோ இந்த எல்லாமே முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி அண்ணா எழுதியிருக்காங்க, இந்த காலத்தில் இந்த மாதிரி அண்ணா எழுதுறாங்க. அதேமாதிரி அணை அப்படிங்கிறது இந்த மாதிரி நை போட்டிருப்பாங்க. இப்போ அணையை வந்து நம்ம இப்படி எழுதுறோம். ஸோ இந்த திருத்தம் கொண்டு வந்தது வந்து யாருன்னா தந்தை பெரியார். ஓகேவா. என்னெல்லாம் மாற்றிருப்பாங்க, நா, ரா, லா அப்படிங்கிற துணை கொம்பு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நை, லை, வை அப்படிங்கிறதுக்கு வந்து
கொம்புக்கால் இணைக்கொம்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இணைக்கொம்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெரியார் வந்து கொண்டு வந்த சீர்திருத்தம். வீரமாமுனிவர் கொண்டு வந்த சீர்திருத்தம் இது. புள்ளி வச்சதை மாற்றிட்டு சாதாரண ஏக்கும் குறிலேக்கும் நெடிலேக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால தான் நம்மளுடைய தமிழ் மொழியை கூட கணினியில், அதாவது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணத்தக்க ஒரு மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகிறது. எதனாலனா இந்த மாதிரி வீரமாமுனிவரும் தந்தை பெரியாரும் கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள்னால நம்மளால் கம்ப்யூட்டரில் கூட நம்மளோட தமிழ் மொழியை வந்து பயன்படுத்த முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்துள்ளது. நம்ம முதல்ல பார்த்துருப்போம். இந்த இருக்கா, தற்பொழுதைய தமிழ் மொழி இப்பொழுதுள்ள நிலையை வடிவை அடைகிறதுக்கு அச்சுக்கலை தோன்றதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் பயன்படுத்தப்படுறது வந்து வட்டெழுத்து. ஓகேவா, அடுத்தது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். இப்போ இதிலே வந்து வீரமாமுனிவர்னு கொடுத்து தந்தை பெரியார் இல்லாமல் வீரமாமுனிவர் கொடுத்தாங்கன்னா வீரமாமுனிவர். ஓகேவா, தந்தை பெரியார் வீரமாமுனிவர் பண்ணது மிகப்பெரிய திருத்தம். இவர் வந்து சீர்திருத்தம். ஓகேவா, இங்கே கொடுத்துருப்பாங்க மிகப்பெரிய திருத்தம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சமாக தான் திருத்தம் பண்ணியிருப்பார். அதாவது அது எதுக்காக அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுட்டேன். இவற்றை அச்சுக்கோப்புக்கு, அதாவது இந்த நைக்கில் வந்து தனியாக ஒரு அச்சு வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருந்திருக்கு. அது பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் ஆகி நிறைய அச்சு பிள்ளையில் ரொம்ப மிஸ்டேக் ஆகுதுங்கிறத அந்த குறைகளை நீக்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் வந்து இந்த மாதிரியான ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அச்சு கோப்புகளில் பயன்படுத்த கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து கண்ணெழுத்து. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம், சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஓகேவா, அடுத்தது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர். இந்த இடத்துல புள்ளிகள்னால ஏற்பட்ட குழப்பங்களை கலைத்தவர் வந்து வீரமாமுனிவர். ஓகேவா, சரி.